ஸ்மார்ட்டி, நான் லட்டு சிங் சாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த காட்டுக்குள்ள அவர் உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாரு. ஓகேப்பா, தேங்க்ஸ். அப்படியே எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்குவேன், விடுங்க. ஆனா இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. சரி பசங்களா, என்ஜாய் யுவர் பிக்னிக். ஸ்மார்ட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருக்கான். ஏன்னா ஸ்மார்ட்டியோட அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. இதனால சில ரவுடி பசங்க இவனை கடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் இவனை பாதுகாக்கிறதுக்காக என்ன அனுப்பியிருக்காங்க. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா அது மொத்தமும் எனக்கு மட்டும்தான். இங்க சிவா வருவானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஒருவேளை வரலன்னா அடே, இந்த பசங்க யாரு? எங்க இருந்து தான் வராங்களோ தெரியல. இப்பவே துரத்தி விடுறேன். ஏய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இப்பதான் எங்களோட பிக்னிக் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்களே. அண்ணா, நாங்கெல்லாம் நாடோடிங்க, எங்க வேணா போவோம். நடந்துகிட்டே இங்க வந்து சேர்ந்துட்டோம். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி சரி, அங்க போய் உங்களோட வேலையை பாருங்க. தூரமா போங்க. ஏஹே லட்டு சிங் அங்கிள், எழுந்துருங்க எழுந்துருங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்கீங்க? ஸ்மார்ட்டி, லட்டு சிங் அங்கிள், லட்டு சிங் அங்கிள், எழுந்துருங்க. ஸ்மார்ட்டியை யாரோ கடத்திட்டு போறாங்க. ஹலோ அங்கிள், பசங்களை இந்த மாதிரி கிட்னாப் பண்றது தப்பான விஷயம். சின்ன பையா, அந்த பக்கமா போய் விளையாடு. எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துக்கிட்டோம். சின்ன பையன் அந்த பக்கம் விளையாடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்தாங்க. சிவா, என்னோட பேரு சிவா. மாமி, காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? அந்த ரவுடிகளை எங்க போனாங்க? இல்ல இல்ல, வேணாம், என்ன அடிக்காதீங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை யாரும் இத பாக்கல. ஸ்மார்ட்டி, இப்ப அந்த குண்டர்கள்லாம் எங்க? ஒருத்தன் சிக்கனால அவனை நான் சும்மா விட மாட்டேன். எங்க? இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? நானே அவங்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுட்டேன். நான் இந்த கார்பெட்டை விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் ஒரு பஞ்சு செம்மையா விட்டேன் தெரியுமா? அப்புறம் எல்லாரும் என் முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாட்டி எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அது வானத்தை தாண்டி போகும். நானும் கராட்டேல பிளாக் பெல்ட், தெரியுமா? நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. போறோம். கொஞ்சம் பசி எடுத்துச்சு, அதான். உங்க பசிக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு கிடைச்சத. முதல்ல எங்களை பிக்னிக்க கொண்டாட விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கறேன். போங்க, இங்க இருந்து கிளம்புங்க. இவங்க யாரு? ஏய், அவங்க எல்லாம் கொள்ளக்கார நிஞ்சாஸ். ஃப்ரெண்ட்ஸ், கீழே குனிங்க. என்னது, மறுபடியும் ஸ்மார்ட்டியா தூக்கிட்டாங்களா? போச்சே, என் வேலை போச்சே.
காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் யாராவது என்னை காப்பாத்துங்க. ஏய். ஆ. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இங்க இருக்கீங்களா? லட்டு சிங் சார். யாரு யாரு என்ன புடிச்சது? முன்னாடி வா, ஒழுங்கா முன்னாடி வந்துரு. ஏ தம்பி, வேகமா ஓடாத, நான் ஸ்மார்ட்டிய பாத்துக்கிறேன், நீ ஒதுங்க. ஸ்மார்ட்டி, உனக்கு ஒன்னும் ஆகல. அந்த ரவுடிங்க எல்லாம் எங்க? அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் பேக்ல இருந்து வெளியே வந்து நான் எப்படி அவங்கள அடிச்சேன்னா, அடிச்ச அடியில அவங்க பாட்டி ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் ஸ்கை டைவிங்ன்ற பேரை சொன்னாலே சும்மா நடுங்குவாங்க. இந்த ஸ்மார்ட்டியோட ஸ்டைலே டிஃபரெண்டானது. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது வான. உனக்கு ஒரு தடவை கோவம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன் கோவத்துக்கு அந்த வானம் தான் இல்ல, அப்படிதானே? நீங்களா? நீங்க மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? ஏன் ரொம்ப நேரமா எங்களையே சுத்தி சுத்தி வரீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. சரி சரி, நாங்க போறோம். எதுக்காக கோவப்படுறீங்க? அப்புறம் வானத்துல நடந்த எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டோம் தெரியுமா? நீங்க எவ்வளவு தைரியமா அவங்க எல்லாரையும் டீல் பண்ணீங்க. ஆமா, நீ அப்படி என்ன பார்த்த? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிளம்புங்க. நான் இவங்க 4 பேர்கிட்டயே பேசிட்டு வரேன். சரி, இப்ப சொல்லு, நீங்க எல்லாரும் வானத்துல அப்படி என்ன பாத்தீங்க? நாங்க அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஒரு பையன் கூட உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தானே. சரி சரி, பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு பீட்சா, கோக் எல்லாம் வாங்கி தரேன், நிறைய தரேன். பட் ப்ளீஸ் உங்க வாயை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. வாங்க, என் கூட வாங்க. எடுத்துக்கோங்க. ஏய் ஸ்மார்ட்டி, நம்ம பிக்னிக் இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ள நீ எதுக்காக இவங்களுக்கு சாப்பிட கொடுத்த? உங்களோட பகிர்ந்து சாப்பிட்டாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு இப்பதான் ரியலைஸ் பண்ணேன் நானு. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் தூரமா உட்காந்து சாப்பிடுங்க. நான் போய் இன்னும் கொஞ்சம் கூல் ட்ரிங்க் கொண்டு வரேன். நீங்க ப்ளீஸ் யார் என்ன காப்பாத்துனாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சரி சொல்றேன், எங்க ஃப்ரெண்டு வாஷி. நிஜமாவா? 2 தடவையும் நீதான் என்ன காப்பாத்தினியா? தேங்க்யூ நண்பா. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றியா? என் ஸ்கூல்ல ரொம்ப சேட்டக்கார பையன் சிவான் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் என்ன வாரி விட்டுக்கிட்டே இருக்கான். நீ ஸ்கூலுக்கு வந்து அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறியா? நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்ப்பா. சரி சரி, வாஷி உதவி பண்றதுல என்னைக்குமே முன்னாடி நிப்பான். வாஷியோட நம்பரை எழுதிக்கோ, உனக்கு எப்பவாவது தேவைப்படலாம். இந்த வாஷி என்ன இன்னும் இங்க வரவே இல்ல. சரி, இப்ப நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ, ஆமா, நான் வாஷியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். ஏப்பா, வாஷி எங்கப்பா? நான் அவனுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் மெசேஜ் போட்டு விடு. சிவா இப்ப வர நேரம். வாஷி கிட்ட சொல்லு, இங்க வந்து சிவாவை நல்லா அடிக்க சொல்லு. ஆக்சுவலா உன்னை காப்பாத்துனது வாஷி இல்ல, வேற ஒருத்தன். என்ன, இன்னொருத்தனா? அது யாரு? நீ வாஷியோட பேரை சத்தமா சொல்லிக்கிட்டே இரு. அதுக்கப்புறமா உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு உனக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும்பா. வாஷி 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 வா சிவா சிவா. ஏய் ஸ்மார்ட்டி, நீ எதுக்காக சிவா பேரை கத்தி சொல்ற? சிவா பேரை சொல்லல, நான் வாஷி பேரை சொல்றேன். அவன் இங்க வந்து சிவாவை நல்லா அடிக்க போறான். வாஷி 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 வாஷி. என்ன எதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்க ஸ்மார்ட்டி? சிவா. இந்த சிவா எப்படிப்பா இங்க வந்தான்? அதுவும் அப்பா கூட வந்திருக்கா. சிவா அப்படின்னா நீ வாஷி சிவா வாஷி சிவா. சிவாவா? நீ தான் என்ன காப்பாத்துனியா? ஆமா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீ எதுக்கு காப்பாத்துன? என்னால என்ன காப்பாத்திக்க தெரியும். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் லட்டு சிங் சாரும் இருக்காங்க. ஸ்மார்ட்டி,
இந்த சிவா தான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துனது. ஆனா நீ அந்த நன்றிய மறந்து பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு லட்டு சிங் சார் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. சிவாவோட கை குலுக்கிட்டு அவனோட நண்பனா நீ இரு. சாரி அண்ட் தேங்க்யூ சிவா. வெல்கம் ஸ்மார்ட்டி.